அத்தை, அம்மா அம்மா அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? இன்னமும் நான் உயிரோட இருக்கேனா இல்ல செத்துட்டேனான்னு பார்க்க வந்தியா? அர்ஜுன், இவ எதுக்காக இங்க வந்தா? இவள வெளியில போக சொல்லு. நீ வெளியில போ. அம்மா, மலர் எந்த தப்பும் பண்ணலம்மா. அதை என்ன நீ நம்ப சொல்றியா? இவதான் எனக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்தவ. அம்மா, மலர் அப்படிலாம் செய்வாளாம்மா? சொல்லுங்க. அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிதான் போலீஸ் அவளை பெயில்ல விட்டுருக்காங்க. இவள போலீஸ் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். இவதான் என்ன கொல்ல பாத்திருக்கா. இவ முகத்துல முழிக்கிறதே பாவம். வெளிய போ. ஐயோ மலர், ஏய் மலர், இதுக்குதான் உன்னை தடுத்த. பெரிய வீரவசனம் எல்லாம் பேசுன, தேவையா இது? அம்மா உன் முகத்துல முழிக்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போடி வெளியில போ. போன்னு சொல்லிட்டு இருக்கல, போ. போடி வெளியில. மலர், என்னம்மா இதெல்லாம்? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? மலர் ஒரு தப்பு செய்யலம்மா. அவன் நல்லவன். நீ வேணா அவளை நம்பு, ஆனா நான் அவளை நம்ப தயாரா இல்ல. இப்ப இங்க வந்து கொஞ்ச நெஞ்ச இருக்கிற என் உயிரை கூட எடுக்க பாக்குறாளா? அவ நான் இருக்கிற திசை பக்கமே வரக்கூடாது. நீ மட்டும் போதும் எனக்கு. இல்ல அவ வந்தாதான் நீயும் இங்க இருப்பனா? நீயும் வேண்டாம். உன் பொண்டாட்டி கூடயே நீயும் போயிடு. அம்மா, மலர், வா போலாம். எங்க போறது? அத்தைதான் புரியாம ஏதோ பேசுறாங்க. அதுக்காக நாமளும் கோச்சிக்கிட்டு போனா அத்தைய யாரு பாத்துப்பா? அந்த துர்கா மேலதான் எனக்கு சந்தேகமே. அவளை நம்பி எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. அத்தை அடிச்சு துரத்துனாலும் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன். சிலதுங்களுக்கெல்லாம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்ல. எவ்வளவுதான் அடிச்சு துரத்துனாலும் போகவே மாட்டேங்குதுங்க. கரெக்டா சொன்னக்கா.